நம்ம வீட்டு தோட்டத்துக்கு புது வரவுகள் வந்திருக்காங்க. யாருன்னு பார்ப்போமா? இவங்க தாங்க அவக்கோடா செடி. இது வந்து அவக்கோடா பழத்தில் உள்ள விதையை வந்து நம்ம மண்ணில் பதியம் வச்சோம்னா இது மாதிரி வந்து செடி வந்துடும். இன்னொரு விதை கூட இருக்குங்க. இதை வந்து இன்னும் பதியம் வைக்கலை. இதையும் நம்ம மண்ணில் புதைக்க வச்சோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து செடி வரும். உடம்புக்கு ரொம்ப நல்லதில்ல அவக்கோடா. இது வந்து சந்தன முல்லைன்னு நினைக்கிறேங்க. முல்லை செடி தான் இது. இதையுமே பதியம் வச்சு முளைப்பறவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து காப்பி செடிங்க. இதில் வந்து ஒரு 3 செடி இருக்குது, வேரோடு இருக்குது. இது வந்து ஏலக்காய் செடி. பார்க்க வந்து இஞ்சி செடி மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து ஏலக்காய் செடி தான். இது வந்து ரோஜா செடிங்க. இதில் வந்து ஒரு 2 வகையான ரோஜா செடி இருக்குது. இது வந்து குச்சி தாங்க. நம்ம வந்து பதியம் வச்சு நம்ம முளைக்க வர வச்சுக்கலாம். இதில் வந்து வேர் ஓடி இருக்கும் பாருங்கள், ஒரு தண்டில் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள். இந்த வேர் ஓடினது வந்து மிளகோட குச்சி தாங்க. அது மிளகு தண்டு தான். அதையுமே வந்து வேர் ஓடி இருக்கிறதுனால அதை ஊனி வச்சோம்னா அதுலேருந்து மிளகு செடி படரும்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து டேலியா பூவோட கிழங்குங்க. இதையுமே நம்ம பதியம் வச்சு செடி வர வைக்கலாம். அடுத்து வந்து ஒரு வகையான செண்டிப்பூ கொண்டு வந்திருக்கோம். அதையுமே காய வச்சு அதுலேருந்து விதை எடுத்து நம்ம வந்து செடி கொண்டு